இந்த வருஷம் கடைசியில கிறிஸ்துமஸ் சமயத்துல சில முக்கியமான நேரங்கள் எல்லாம் நான் இதெல்லாம் எப்படி செய்வேன்னா, கிறிஸ்துமஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10-15 மெசேஜ்கள்லாம் எடுத்துக்கின்னு அதுல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து எல்லாத்துலயும் இந்த வசனங்களை எடுத்து அது ஒரு வசனமா மாறிடும், பிரசங்கமா மாறிடும். அந்தந்த தகுந்த மாறி நீங்க அது போல படிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த இயர், வருஷம் கடைசியில கூட நமக்கு அப்படிதான் செல்ஃப் எக்ஸாமினேஷன்னா என்ன, ஸ்டெப் அப் ஆஃப் த ஜாயின், ஒரு சியோனுடைய வளர்ச்சி முன்னேற்றம் என்ன, எண்ட் டைம் கிறிஸ்டியன் லிவிங், கடைசி காலத்தின் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன, எல்லாவற்றுக்கும் மத்தியிலே ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்றது என்ன, கிறிஸ்தவன் எப்படி போராடி மேற்கொள்ள முடியும் என்ற சத்தியம் என்ன, எப்படிப்பட்ட போராட்டம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஒரு விசுவாசியை தேவன் எப்படி தேற்ற முடியும், எப்படி ஆறுதல் படுத்தி முன்னேற்ற முடியும் என்பதை இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமாக நம்ம கொஞ்சம் படிச்சுக்கலாம். These are all almost ஒரு 7 மெசேஜ்ல இருந்து எடுத்தது, 7 டாபிக்ஸ். இருந்தாலும் நம்ம எல்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிவகுப்பும் கர்த்தர் நமக்கு தயவு காட்டுவாராக. First thing, self examination. தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். This should be our prayer. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். எக்ஸாமின் yourself. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியுங்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியுங்கள். எப்போ எக்ஸாமினேஷன் நம்ம படிச்சுட்டு ப்ரிப்பேர் ஆகலையோ நம்ம இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்க மாட்டோம். அதான் சத்தியம் சொல்லுது. நம்ம ரெடியா இருந்தா புரிஞ்சுக்குவோம். சங்கீதம் 4:4 வாசிக்கிறோம், நீங்கள் கோபம் கொண்டாலும், அதெல்லாம் சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ், பாவம் செய்ய வேண்டாம், அந்த லெவல் போக கூடாது. உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்து எப்பவுமே கர்த்தரை நோக்கி அமர்ந்து உங்களுடைய உள்ளங்கள் நல்லதையே சிந்தித்து அருமையானதே யோசித்து சமாதானத்தையே சிந்தித்து ஆறுதலாவே இருக்க ட்ரை பண்ணுங்க. டென்ஷன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா உன்னால எதுவும் செய்ய முடியாது, செய்யல இவ்வளவு நாள். இது யோசியா டென்ஷன் பண்ணிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிப்பார். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகள் அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவரே. It should be our prayer. அப்படியே கூடவே பிரேயர்ல வாங்க. அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். நான் என்ன செய்யறேன், என்ன பேசுறேன், என்ன செய்யறேன், எப்படி நடந்துக்கிறேன், இதை கொஞ்சம் சிந்திக்க கடவுள் சோதிக்கணும். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் பொழுது அல்ல, தன்னை பார்க்கும் பொழுதே மேன்மைப்படவனுக்கு இடம் உண்டாகும். மற்றவங்களை பார்த்து கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. என்ன பார்த்தாலே மற்றவங்களுடைய நிலைமை என்ன தெரிஞ்சு நம்ம சீர்பற்ற முடியும்ன்ற தன் சுயக்கிரியை சோதிக்கப்பட. அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னை பார்க்கும் பொழுதே நம்ம லெவலே நம்ம வண்டவாளமே இந்த கதியில இருக்குதா, அப்படி இருக்குமானால் நம்ம கொஞ்சம் அடக்கித்தாண்டா வாசிக்கணும், ஒழுக்கமா தாண்டா இருக்கணும், நியாயமா தாண்டா இருக்கணும், நம்ம கொஞ்சம் புரிஞ்சு வாழ்றதுக்கு முடியும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ இப்போ சன் ஆஃப் காட் கர்த்தருடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் நடக்கும். எல்லாமே நடக்கும், எல்லாம் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரவாகத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பழக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயம் வந்து அனைவரும் வாரிக்கொள்ளு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் யாருக்குமே அந்த சீரியஸ்னஸ் வருதில்லை. அதே மாதிரிதான் மனுஷர் குமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். Now it will happen. ஆமென். இந்த காலத்தில் அப்படிதான் நடக்கும். அப்படிதான் கேர்லெஸ்ஸா இருக்கிறோம்.
வழி வழியாய் வசனங்களை கேட்டாலும், காலாகாலமா பிரசங்கங்களை கேட்டாலும், வேத வசனங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் பல நேரத்துல அந்த லேசினஸ், லீனியன்ஸ் இதெல்லாம் நம்ம விட்டு ஒழியில. மனுஷனுடைய குமாரனுடைய காலத்திலும் அப்படித்தான் நடக்கும் என்றார். நான் சீயோனை குறித்து, விசுவாசியை குறித்து, மனவாட்டியை குறித்து, சர்ச்சை குறித்து, விசுவாசிகளை குறித்துதான ஒரு நோட்டம். பேசு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட, அன்னைக்கு வச்சிருந்த அன்பை நீ விட்டுட்ட, அன்னைக்கு இருந்த ஆர்வம் போச்சு, அன்னைக்கு இருந்த அபிஷேகம் போச்சு, அன்னைக்கு இருந்த ஜெபம் போச்சு, எவ்வளவு பாசமா இருந்த அதெல்லாம் போயிடுச்சு. கர்த்தர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறோனா நீ மாறு. சிமர்னா சபைக்கு சொல்றார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் நீ உண்மையா இருக்க வேண்டிய அவசியமா இருக்குதுன்றாரு. பெர்கமு சபைக்கு சொல்றார், சில காரியங்களை குறித்து உன் பேர்ல எனக்கு குறைக்குது. விக்கிரங்களை படைக்கிறது, புசிக்கிறதுக்கும் வேசித்தனம் பண்றது, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா அப்படி இருக்கிற காரியம் உன் இடத்துல இருக்குது, பிரச்சனை இருக்குது, சரி பண்ணிக்கோ. அல்லேலூயா. தியத்திரா சபைக்கு சொல்ற, உன் பேர்ல ஒரு குறைக்குது. தீர்க்கதரிசின்ற பேர்ல ஆட்டம் போடுற, வெளிப்பாடுன்ற பேர்ல ஆட்டம் போடுற, இந்த கதை அந்த கதை இதெல்லாம் சரி பண்ணி அதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஜனங்க முன்னால நம்ம தௌலத் காட்டக்கூடாது. கர்த்தர் பெரியவர், நம்ம கொஞ்சம் குவைட்டா தான் அழைக்கி வாசிக்கணும். சர்தி சபைக்கு சொல்றார், உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக்குற நீ விழித்துக் கொண்டே சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிளைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவனாக நான் காணவில்லை. நான் பார்க்கல, ஃபுல்னஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. பிலடெல்பியா சபையோடு கர்த்தர் பேசுகிறார், நீ சீக்கிரமாய் நான் வரப்போறேன். ஒருவனும் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற கிரீடத்தை எடுத்து போடாதபடிக்கு உனக்கு உள்ளதை நீ பத்திரமா வச்சுக்கோ. அல்லேலூயா. லவோதீசியா சபைக்கு கர்த்தர் சொல்றார், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராத அனலா இருந்தா நலமா இருக்கும். இப்படி நீ குளிரும் என்று அனலும் என்று வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேனே. நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தருத்தரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறத நீ அறிய மாட்டேன்றியே. நீ எப்படி இருக்கிற உனக்கே புரிய மாட்டேன். நான் நினைக்கிறேன், நான் ஐஸ்வர்யவான், துரவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குழந்தை என்று நீ சொல்றபடினாலே நான் உன்னை ஐஸ்வர்யனாக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னை உன் நிர்வாணமாக அவலட்சியம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் நீ வாங்கிக்கொள். பரிசுத்த வாங்கிக்கொள், சீர்படுதலை வாங்கிக்கொள். நீ பார்வை அடைமடிக்கு உன் கண்களுக்கு கலிங்க போல ஸ்பிரிச்சுவல் ஸ்பெக்ஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆப்டிகல்ஸ் உனக்கு தேவை. ஏன்னா நீ ஜெயம் கொள்ள வேண்டியவன், உன்னை ஜெயம் கொள்ள வைப்பேன். ஏன்னா நீ மனவாட்டி, இனி எனக்கு தேவை. சபைகளுக்கு தேவன் கர்த்தர் சொல்லுகிற சத்தியம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்டியன் விசுவாசி, கிறிஸ்தவ விசுவாசி கடைசி காலத்தில் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படி ஒரு ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்ப, ஆலயத்திலே அவருடைய பிரசனத்திலே அவருடைய இரக்கத்திலே கிருபையில தங்கியிருக்குவதை நான் நாடுவேன் சொல்லுவேன். Stand on the word of God. துன்மாற்ற ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழி நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரம் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய இடத்தில் பிரியமார்ந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாற்ற மனுஷன் பாக்கியவான். சோத்திரம் சோத்திரம். நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து ஹல்லேலூயா. காலம் நமக்காக வெயிட் ஆகாது. அந்தந்த காலத்துக்கு அது எது செஞ்சுன்னு போயிடணும். இலையுதிராத மரத்தை போல் இருப்பதால் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்புறீங்களா? கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. நாம் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிற எங்கள் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. Believe in the power of God. ஆண்டவருடைய வல்லமையில நம்புங்க. பரிசுத்தவான்கள் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமில் யூதேயா முழுவதிலும் சமாரியாவில் பூமியில் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சோத்திரம் சோத்திரம். Persist in prayer. கடைசி காலத்தில் விசுவாசி எப்படி இருக்கணும்?
ஜபத்துல தரித்திருக்கணும். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமத்தில் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதா, ராஜ்யம் வருவதா, சித்த பரணங்களே செயல்படுவது பூமியில் செயல்படுவதாக எங்கள் வேண்டிய அகர்த்தின் என்று தாரம் எங்கள் கடனாளிகள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்கள் மனைவி எங்கள் சோதனை உட்படாமல் தீமை என்று என்னை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றே மூடவைகளே ஆமென் என்பதே. கேத்தலிக்ஸ் தான் வாயை திறந்து கரெக்டா சொல்லுவாங்கன்னு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் சொல்லணும். சொல்ல தப்பு இல்லை. நம்ம தான் சொல்ல வேண்டியவங்க. நம்ம தான் அட்லீஸ்ட் அவங்களாவது பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் சொல்லனா தப்பாயிடும். இதெல்லாம் நம்ம தான் வாய்ப்பாடா இருக்கணும். ரிலே ஆன் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியில் நம்புங்க. கர்த்தரே ஆவியானவர். ஆவி எங்கேயும் அங்கு விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தரோட மகிமை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்க கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில இப்படி fervent in the faith of விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் சேர்கிற விட்டு என்றும் தமிழத்தில் தேர்வு பலனளிக்க விசுவாசிக்க வேண்டும். எட்டர்னல் பர்ஸ்பெக்டிவ், பரலோகத்தினுடைய நாட்டம், பரலோகத்தை குறித்ததான நாட்டம் நமக்கு இருக்க வேண்டும். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்க. 3 மெயின் சாப்டர் முடிச்சிட்டோம் பாத்தீங்களா? 4வது சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுடைய போராயுதங்கள் கத்தி இல்ல. அது நம்ம லேடிஸ் காலாகாலமா வீட்டுங்கள்ல பயன்படுத்துறாங்க. வில்லிக்கு மாதிரி இருக்கிறாங்க. எப்படியாப்பட்ட கத்தி இருந்தாலும் சரளமா செயல்படுறவங்க அவங்க எல்லாம். வெட்டு கத்தி ஆனாலும் சரி, ஆடை வெட்டுறது, ஆட்டுக்கால் வெட்டுறதுக்கும் எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு சரி அத்துப்படி அடங்கி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இல்லைன்னா அதை வச்சு பயன்படுத்த போனாங்களா என்னென்னவோ ஆயிடும். ஆனா எங்களுடைய போராயுதங்கள் நம்ம எல்லாம் யூஸ் பண்ற பொருள்கள் அல்ல. மாம்சத்துக்கு ஏதுவானவராய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவராக இருக்கிற கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய போராயுதங்கள் இன்னைக்கு வானத்திலும் உலகத்திலும் பல இடத்துல கன் யூஸ் பண்றாங்க. நம்முடைய ஆட்கள் சவுத்ல போயிட்டீங்கன்னா வெறும் கத்தி வச்சுக்கின்னு இந்த கையிலேயே அறுத்துருவாங்க. அவங்களுக்கு கத்தியும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. எவ்வளவு பெரிய பொருள் அப்படியே கையிலேயே எல்லாரும் பண்ணிடுவாங்க. இந்த கேரளால எல்லாம் போனீங்கன்னா நமக்கே பயங்கரமாக்கும். இவ்வளவு வருஷமா இந்த அம்மா எப்படி இந்த கையிலேயே இவ்வளவு கதை பண்ணுது அப்படின்னு பயமா இருக்கும். எப்படியாப்பட்ட வித்தைகளும் நடத்துறவங்க தான் நம்ம லேடிஸ். நம்ம வீட்லயே நம்ம வச்சுக்கிறோம். சும்மா அப்படி சீன்னாங்களா போத கதை முடிஞ்சிடும். அப்படியாப்பட்ட வித்தக்காரர்கள் நம்ம வீட்டுங்கள்ல ஒண்ணு அவ்வளவு லேஸ்பட்டவங்க கிடையாது. அவங்க எல்லாம் அடங்கி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்க எல்லாம் பொறுமையாக்குறாங்க, தாழ்ந்து இருக்கிறாங்க. அவ்வளவுதான். நம்முடைய போர் ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கிற கத்தியும் கண்ணு கிடையாது. நம்முடைய போராயுதம் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும். வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசியே, உங்ககிட்ட நான் சீக்ரெட் சொல்றேன். Sometimes you need to come. You can see so many devils will be sitting in the church. ஆவியானவர் பிரசங்கம் பண்ணு தெரியுமா? நான் யோசிப்பேன், கர்த்தாவே, பாதாளத்துக்கு நீ போயிட்டு நோவாவின் காலத்துல கீழ்ப்படியாத செத்து போன ஆவிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாங்க. இன்னைக்கு கூட உயர்த்துல இன்னைக்கு நீங்க விசுவாசம் வளர 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 உங்களால புரிஞ்சுக்கலாம். லிட்ரலா பிசாசுகள் நடக்கிறத நீங்க ஆவியில உணரலாம். லிட்ரலா சில இடத்துங்கள்ல நடமாடுறத நீங்க ஆவியில உணரலாம். அந்த லெவலுக்கு நீங்க போகணும். அப்பதான் உங்களுக்கு பயம் போயிடும். உலகத்தை குறித்தும் பிசாசை குறித்தும் பயம் போயிடும். அந்த லெவலுக்கு நீங்க வரணும். புரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ். It sits in the church also. தெரியுமா? ஏன்னா நாங்க அதுக்கு மரியாதை கொடுத்துக்கிறோம். அதனால அதுவும் அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. Should understand. அந்த லெவலுக்கு நீங்க போகணும். ஐயா, போகணும். கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மை வச்சிருக்காங்க. அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ஓஹோ, பரிசுத்தத்திற்கு இவ்வளவு வேல்யூ இருக்குதா, மகிமைக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குதா, கர்த்தரோட பிரசன்னத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதான்னு உங்களுக்கு அப்பதான் புரியும்.
புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். எபேசியர்ல படிக்கிறோம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியம் உள்ளவர்களாகும்படி. அப்பா நான் சொல்றத கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி தெரியுமா? இங்க பாருங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியம் உள்ளவர்களாகும்படி. பிசாசை பார்த்து பிசாசு நான் அச்சுறேன், குத்திறேன், நான் ஜெபிக்கிறேன் போ, இதெல்லாம் பேச சொல்லி கர்த்தர் சொல்லு. இந்த வித்தியை டெமான்ஸ்ட்ரேஷனும் இந்த ஒரு சூப்பர்மெசி பேசுறதுக்கு கர்த்தர் உன்னை வைக்கல. நீ பிசாசோடு போராடுறதுக்கும் அதை கமாண்ட் பண்றதுக்கு கர்த்தர் உன்னை வைக்கல. என்ன செய்ய சொல்றாரு அதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. தேவனுடைய சர்வ ஆயுதங்களை தரித்துக் கொண்டு இவ்வளவுதான் பண்ணணும். நீ போயிட்டு தேவையில்லாத வித்தைகள்லாம் பண்ணிக்காத, தேவையில்லாத ஆட்களுக்கு பிரசங்கம் பண்ணாத. அவங்களுக்கு தெரியாத பிரசங்கமா? பிசாசுக்கு தெரியாத சத்தியமாயா? பிசாசுக்கு தெரியாத ரகசியமா? உன் வாழ்க்கையை புட்டு 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 வச்சிடும் தெரியுமா? பிசாசுகிட்ட விளையாடக்கூடாது. என்ன செய்யணும்? சர்வ ஆயுத வர்க்கங்களை, சர்வ ஆயுத ஸ்பிரிச்சுவல் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம போட்டுன்னு ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் பண்ணணும். ஒழிய நீங்க போட்டு நாமக்கு நீ யாரையா அதெல்லாம் சமாளிக்க நம்மளால முடியுமா? அவ்வளவு லெவல பரிசுத்திலே நம்ம நீ போய் டமார் ஆட்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேடிக்கை காட்டுறதெல்லாம் வச்சுக்கூடாது, ஷோப் காட்டுறதெல்லாம் வச்சுக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? சர்வ ஆயுத வர்க்கங்களை போட்டுக்குன்னு நம்ம ரெடி ஆகணும். ஏனெனில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, நம்ம சரீரத்தோடும் மாமிசம் சம்பந்தமா இந்த உலக பிரகாரமா ஜீவிக்கிற உன்ன போல என்ன போல கதை இல்ல. ஒரு பொம்பளை நண்பன் போது, ஒரு ஆண் நண்பன் போறோம், கற்பாக்குறோம். இந்த கறிவெல்ல கதை பேச வரல நானே, சொப்பு விளையாட்டு விளையாட்டுக்கு வரல நானே. நான் பேச வந்தது என்னது? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்து அந்தாகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல செயற்பொள்ளாத ஆவிகளோடும் சேனைகளில் நமக்கு போராட்டம் உண்டு. புரியுதுங்களா? இதுக்காக நம்ம உலக பிரகாரமாய், மனுஷ பிரகாரமாய், சரீர பிரகாரமாய், ரத்த சம்பந்தமாய் பண்ற ஆக்டிங் எல்லாம் விட்டுடு. அதனால ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல. பிசாசு ஒரு அடி அடிச்சுன்னா அவ்வளவுதான், எங்கேயோ போய் சேர்ந்துரும். நம்ம அதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஆயுதங்களை தடுத்துக்கணும். ஜப சிந்தனை படிச்சோம். நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய கதைகளை படிச்சோம் பாருங்க. இங்க பாருங்க, we maintain, அதாவது என்ன படிச்சோம்? priorities in godliness, stand on the word of God, believe in the power of God, persist in prayer, rely on the Holy Spirit, fervent faith in God, maintain eternal perspectives. So இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துட்டா ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்றது நமக்கு பிரயோஜனமாய் மாறிடும். ஆனால் தீங்கு நாளிலே சுவாசியே, நீ சோர்ந்து போன நாளிலே, நீ பலவீனப்பட்டு 4 நாள் ஜெபிக்காதக்கிற நாளிலே, நீ மூஞ்சி கழுவாமையோ குளிக்காமையோ நீ பார்த்துக்கு டல்லா உட்காந்து முரட்டாட்டம் பண்ணி வீட்டுல உட்காந்துக்கிற அந்த நாளிலே, கர்த்தருக்குள் சோர்ந்து போய் பசியும் பட்டினியுமா இருக்கிற காலத்திலே, கடன் பட்டுட்டு உன்னால முடியாத அவதிப்படுற நாட்களிலே, யாரும் உன்னை நேசிக்காத இருக்கிற காலத்திலே, ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் என்னும் கச்சையை உன் அறையில் கட்டிக்கொள். சத்தியம், நியாயம், நேர்மை, உண்மை எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே தலை தூக்கி இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணுங்க. நீதி, நான் விசுவாசிக்கணும். நான் அபிஷேகம் பெற்றவன அபிஷேகத்தை காத்துக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல கர்த்தருடைய பிள்ளையை நடந்துக்கணும். சத்தியம் நீதின்னு சொன்னா அதான். நீதின்னு சொல்லும் பொழுது எந்த தகுதி தகுதிமா நடந்துக்கணும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம், ஜபத்துக்கு ஆயத்தம், விசுவாசத்துக்கு ஆயத்தம், கர்த்தரை கனப்படுத்துவது ஆயத்தம், துதிக்கிறது ஆயத்தம், ஆராதிக்கிறது ஆயத்தம், எல்லாத்திலும் ரெடியா இருக்கணும். பொல்லாங்கண்ணியும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் பொல்லாங்கன் ஏலம் தெரிந்து கொண்டே இருக்கிறான். அவ்வப்போது நமக்கு அறியாத எத்தனையோ பிசாசுடைய கிரியைகள் வந்து உழுந்து கொண்டே இருக்கும், எத்தனையோ தடைகள் வந்து உழுந்து கொண்டிருக்கும், எத்தனை விதமான ஆபத்துக்கள் வந்து கொண்டிருக்கும், எத்தனையோ விதமான பில்லி சூன்யம் வந்து விடும், எத்தனை விதமான மண்டலங்கள் விழும். மலை மாதிரி நம்ம நிற்கணும்.
ஜபத்துல இருக்கணும், வேற ஒண்ணும் பண்ணாத, நீ ஒண்ணும் பண்ணாத. சூப்பரான கர்த்தர் சிச்சுவேஷன் கருத்து கொடுக்கிறார். நல்ல ஜெபி, உண்மையா இரு, நீதி, சத்தியம், நேர்மை, கர்த்தருக்கென்று உண்மை, பரிசுத்தம், இத காத்துக்கினாலே அப்படியே கன்னு மாதிரி நிக்கலாம். கண்ட பார்க்காத எவ்வளவு கதை வெளிவந்தாலும் நம்மள புரிஞ்சுக்கிறது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். சத்தியங்கள் சபைகளில் சொல்லப்படுகிறது, வார்த்தையினாலே சொல்லப்படுகிறது. புரிஞ்சுக்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் புரிஞ்சுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றோடுங்க விசுவாசம் என்னும் கேடகம். ஒண்ணும் இல்ல, விசுவாசம்ன்ற ஒரு கேடகத்தை வச்சுங்க. இயேசு கிறிஸ்து போல முன்னால் வச்சுங்க, அவர் எது வந்தாலும் தடை பண்ணிடுவோம். இவ்வளோ பண்ணா முடியல, டோன்ட் வரி. ஒரு விசுவாசம் என்னும் ஒரு கேடகத்தை உங்களுக்கு வச்சு, என் இயேசு என் போர் வேதமா இருக்கிறான், என் இயேசு எனக்கு எல்லாமா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவரு முன்னால வச்சிரு, எல்லாமே போயிடும், எல்லாமே வந்து தடை. சிம்பிள் மெத்தட். செயல்படுத்து, ஒர்க் அவுட் பண்ணு. தலை சீரா இரட்சண்யம் என்னும் தலை சீரா, தேவவசனம் ஆவி என்னும் பட்டயம், எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதோடும் அலர்ட்டா விழித்திருங்கள். இரவு சென்று போயிட்டு டார்க்னஸ் போயிடுச்சு, பகல் வந்துச்சு. ஏன்? என் இயேசு நம்ம கூட வந்துட்டார். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து வந்துட்டார். ஆகையால் அந்தகார கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தடுத்துக் கொள்வோம். களியாட்டு, வெறி, வேசித்தன, காம விகார, வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நகராமல் பகலில் நடக்கிறவர்களை போல சீராய் நடப்போம். சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம், சோத்திரம் சொல்லுங்களேன். துர்இச்சைக்கு இடமாக உடலை பேணாதபடி, துர்இச்சைக்கு இது ஆசை, அது ஆசை, இது ஆசை, நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இந்த துர்ஆசை, சொந்த ஆசை, இச்சை, இதுக்கு இடம் கொடுக்காம, அதுக்கு உடலை விட்டு கொடுக்காம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். செருபாபேலுக்கு சொல்றாரு. அந்த செருபாபேல் யார்? கை ஒருத்தங்க பார்க்கலாம். நீங்க தாங்க, நீங்க தான். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலும் ஆகும் என்று சபைகள் கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப பரிசுத்தமானவனே, நீ பணக்காரனா இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம், நீ வசதி படிச்சவனா இருக்கலாம், இருக்கலாம், நீ ஏமாத்திரனா சாமி? என் இயேசுக்கு முன்னாடி நீ ஏமாத்திரம், என் கர்த்தருக்கு முன்பாக ஏமாத்திரம். நல்லா கவனிச்சுங்க, கிறிஸ்துமஸ் சமாச்சாரம் சொல்லி இப்போ செல்வங்களுக்கு முன்பாக நீ சமம்பூர்ணமானவன். ஏன் சொல்லி? தலைக்கல்லை, மூளைக்கல் இல்ல, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். திஸ் இஸ் கிறிஸ்துமஸ். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலையா இருக்க போற ஒரு கல்லை கர்த்தர் கொண்டு வர போகிறார் உலகத்துக்கு. அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக அர்ப்பணித்தார்கள். செருபாபேலே, நான் சொல்றேன், பலம் இல்லை, பராக்கிரமம் இல்லை, உன்னுடைய தகுதி இல்லை, உன் அந்தஸ்து இல்லை, உன் பணம் கிடையாது. நோ, ஆவி மட்டும்தான், ஆவி மட்டும்தான், ஆவி மட்டும்தான். ஆவியில் இருந்துச்சு. உலகம் வெறுமையா இருந்த பொழுது அதே ஆவிதான் கிரியை பண்ணுச்சு. ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆவியா உற்சாகப்படுத்துச்சு. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஆவிதான் எழுப்புச்சு. ஒவ்வொரு முன்னோடிகளையும் கர்த்தர் ஆவியை கொண்டுதான் பலப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஆண்டவர் தான் சொல்றார், நான் இப்படி சரீரத்தோடு இங்க உலாவுறது பிரயோஜனம் கேட்டது சாமி, அது உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் யூஸ் இல்லை. நான் மறுபடியும் வந்த இடத்துல போயிட்டு வந்த ஆளாக உட்காந்துருக்கேன். உனக்கு வேண்டியது செகண்டுக்கு தேவனாகிய கர்த்தர் நோடு இருக்கணும். அது யாரு? ஆவியானவர். ஆவியானவர் இருந்துட்டா
நீ தினம் தினம் வாழ்க்கைய ஃப்ரீடமா நீ நடத்திக்கலாம். அதனால அது கொஞ்சம் புரிஞ்சுக்க நீ வாழணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் பரிசுத்தாவி உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவரை அனுப்புவேன்னு சொல்லிட்டு அதை செய்யறாங்க. கலாத்தியர் 7:15-17 வாசிக்கிற, மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவர்கள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்கிறது. ஆவிக்கு விரோதமா சரீரம், சரீரத்துக்கு விரோதமா ஆவி. மத்தியத்துல நமக்கு ஒரு இடைஞ்சலாகவே காணப்படுகிறது. இந்த ஆசை, அந்த ஆசை, இந்த ஆசை, இந்த பணம், இந்த கதை, பல பல விவகாரங்கள் நமக்கு இடைஞ்சலாகவே மாறுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்திலே நல்ல போராட்டம் போறோம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுகிறதுக்கு காரணமா இருக்கிற விசுவாசமாகிய நல்ல போராட்டத்தை நம்ம போராடலாம். ஸ்தோத்திரம். அநேக சாட்சிக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறார். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் நம்ம இருக்க வேண்டும். அதனால விசுவாசத்துல நல்ல போராட்டம் நம்ம போராடணும். உங்களை உற்சாகப்படுத்தும் வரைக்கும் 5th exaltation 7 மெசேஜஸ் நம்ம கடந்து வந்துட்டோம். பாத்தீங்களா? கர்த்தரோ கடைசியா உங்களை என்கரேஜ் பண்ற, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அது மட்டும் நிஜம். அவர் என்ன பண்ணுவார்? உங்களை ஸ்திரப்படுத்துவார், தீமை என்று விலக்கி காத்துக்கொள்வார். உங்கள் இருதயங்களை தேவனை பற்ற அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. சகோதரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் சோத்திரம் சோத்திரம். 1 பேதுரு வாசிக்கிறோம், மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமைப்பட்டவர்களாய், ஒருமனப்பட்டவர்களும், இரக்கமுள்ளவர்களும், சகோதர சிநேகம் உள்ளவர்களும், மன ஊர்க்கம் உள்ளவர்களும், இணங்கம் உள்ளவர்களும், தீமைக்கு தீமை, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்ட வேண்டாம். அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்புக்கு நீங்க நன்மை செய்து சமாதானம் தேட பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்க, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செய்வர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்கள் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவரும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பவுமே ஆயத்தமாயிருங்க. ஆமென். உங்ககிட்ட பேசினா உங்ககிட்ட பேசுறதே வம்பாக்குதாப்பா அப்படின்ற லெவல் இருக்க கூடாது. பெரிய டார்ச்சராக்குதாப்பா அப்படியாலும் நினைக்க கூடாது. உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பவும் ரெடியாங்க. கிறிஸ்து கேட்ட உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று உங்கள் விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். நல்ல சாட்சி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய லைஃப் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்முடைய லைஃப் வாழ்க்கை தான் ரிஃப்ளெக்டா கொடுக்க முடியும். நம்முடைய பேசுறதுனால பெரிய ஆட்களா மாற முடியாது. கிறிஸ்துக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடைசி 2-3 வசனங்கள். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி யார் பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியுடையவராமல் கிறிஸ்துவை பெற்ற விசுவாசத்தினால் வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருக்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படி இப்படி நான் அவரையும் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதிலும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தொரு உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாக இருக்கும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். புரியுதுங்களா? சில நேரத்துல பாருங்க, ஒன்னு வசனத்தை ஒண்டி எடுத்துக்குவோம் ஏதாவது ஒரு பிரசங்கத்துல. ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு உயிர் கொடுக்கிற வசனங்கள் எவ்வளவு இருக்குது பாருங்க, எவ்வளவு டெப்த்ல இருக்குது பாருங்க அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். என்னன்னா பிரசங்கம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு, இது சொல்ல சில நேரத்துக்கு விருப்பம் ஆகுது. ஆனா ஒன்ஸ் உக்காந்துட்டா
நல்ல டேஸ்ட்டுங்க. சவச்சவ சாப்பிட்டுனே இருக்கலாம். சில நேரத்துல இந்த கலாக்கட்டை வாங்கிட்டு வந்தாங்க பாரு, சாப்பிட்டுக்குனே இருக்கலாம். 1 hour ஆயிப்போச்சா? அதெல்லாம் தப்பா தெரியாது நம்ம வாழ்க்கையில. சபையில உட்கார்றப்ப கொஞ்சம் பிரசங்கம் பண்றோம் பாரு, இதுதான் எப்பாப்பா இவர்கிட்ட பெரிய வம்புப்பா. நான் 1 hour இழுத்துன்னு போறாரு. எங்களுக்கும் புரியுது. 40 minutes மேல பிரசங்கம் எடுத்தாலே அவர் ப்ராசஸ் பண்ணி அனுப்புறதே கஷ்டமா போயிடும். அது புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளும் அடக்கி வாசிக்கிறோம். இருந்தாலும் சத்தியங்களை எப்படி எழுதுறாங்க பாருங்க. நான் அடைந்தாயிற்று, முற்றும் தேறினவனானேன் என்று எண்றதுக்கு சான்சஸே இல்லை, யோசிக்க சான்ஸே இல்லை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதுக்காக கர்த்தர் என்னை கூப்பிட்டாரோ அதை செய்யும்படியே நான் வாஞ்சியோடு தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென், ஆமென். This should be the last verse நினைக்கிறேன். லாஸ்ட் verse before. கர்த்தருக்கு எப்பொழுது சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் சொல்லுகிறேன், சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட எல்லாத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்திலே வேண்டுதல் தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். கடைசியா உண்மை எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, நீதி எதுவோ, கற்புள்ள எதுவோ, அன்பு எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டு கடைசியாக சகோதரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். பிசாசின் தந்திரங்களுடைய எதிர்த்திருக்க திராணி உள்ளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்த்தகத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நம்ம ஆல்ரெடி படிச்சோம், இது எல்லாவற்றையும் நம்ம படிச்சு முடிச்சோம். சுவாசியை தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, பரிசுத்தாவியை நமக்கு தந்துள்ள தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை, தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே, அந்தபடி நீங்கள் மக்கதோனிய நாடெங்கும் உள்ள சகோதரர்களுக்கு செய்து வருகிறீர்கள். சகோதரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பெயர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கையினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். லாஸ்டா சர்ச் முடிஞ்ச உடனே நம்ம எப்படிப்பட்ட விஷ் கொடுக்குறோம்னா இந்த வசனத்துல தான் விஷ் கொடுக்குறோம். அது எப்படி கொடுக்குறோன்றது பாருங்க. கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தியமாயிருங்கள், சமாதானமாய் இருங்கள். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்வார்களாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 காரியத்தை சொல்லும் பொழுது இதுல மெயினா நமக்கு நேரடியா தாங்கக்கூடியது இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் இவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிதாவாகிய தேவன் ஸ்டார்ட் பண்றதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையை ஸ்டார்ட் பண்ற. ஏன்னா அவர் கிருபை வச்சு நமக்காக ஜீவனை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு பிதாவை நம்ம அறிகிறோம். அப்படின்றதுனால பரிசுத்த தேவனுடைய அன்பு 2வதா சொல்லப்பட்டு பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியம் என்று நமக்கு எல்லாருக்கும் வேணும், அனைவரோடு இருப்பதாக என்று சொல்லி ஆராதனை முடிக்கிறார்கள். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு 7 பிரசங்கத்தினுடைய சாராம்சம் தான் செல்ஃப் எக்ஸாமினேஷன், ஸ்டெப் ஆஃப் ஜாயின், ஒரு சபை எப்படி உயிர் மீட்சி அடைய வேண்டும், இந்த கடைசி காலத்தினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், வேண்டுமானால் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ், எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம எல்லாம் போட்டு ரெடியா இருக்கணும் அப்படின்னு விசுவாசியை உற்சாகப்படுத்துற காரியத்தை புரிந்து கொள்வோம். கர்த்தரிலே நாம் ஜெபிப்போம்.
Hallelujah.